ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கடந்த வார சத்தியத்தோட தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு. அதாவது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமாக உங்கள் வாழ்வில் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது, அவருக்கு விருப்பம் இருக்கிறது. அவர் அதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நீங்க சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் உங்க வாழ்க்கையில விடுதலையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதுவும் நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்றதற்கும் அதிகமாகவா. நீங்க எந்த அளவு விடுதலை வேணும், சுகம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை காட்டிலும் அதிகமாக அவர் கொடுக்கிறதுக்கு வல்லமையும் இருக்குதான், அவர் சித்தம் உள்ளவராகவும் இருக்கிறார். இதைதான் கடந்த வாரம் பார்த்தோம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுதான் இந்த சத்தியத்தோட இன்னொரு உண்மை. என்ன அப்படின்னா, நாம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக அவர் என்ன செய்யறாரா, கிரியை செய்ய அவருக்கு வல்லமையும் இருக்கு, விருப்பமும் இருக்கு. ஆனா நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின் படியே. அந்த வல்லமையும் விருப்பமும் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு தான் அது என்ன செய்யும், வெளிப்படும். நமக்கு ஒரு பிரச்சனையில விடுதலை வேணும், நமக்கு ஒரு சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஒரு கட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்படணும்னா நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி கொண்டிருக்கு. நான் எப்போ இதுல விடுதலையை பார்க்க போறேன், எப்போ நான் சுகத்தை பார்க்க போறேன், எப்போ நான் இந்த இடத்துல ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறேன். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த கிரியை செய்கிறதோ, நமக்குள்ளே அந்த கிரியை செய்கிற அளவுனா என்ன, எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை, விடுதலை, அவருடைய ஆற்றல் செயல்பட நீங்க ஒத்துழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவ வல்லமை என்ன செய்யுமா, வெளிப்படும். உங்களுக்கு நான் இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்றேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்க என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவின் ஆடையை நான் தொட்டால் போதும், நான் என்ன செஞ்சிருவேன், சொஸ்தமாவேன். அவங்க பெற்றுக்கொண்டாங்களா? பெற்றுக்கொண்டாங்க. 100க்கு அதிபதி என்ன சொன்னாரு, நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்க வருகிறதற்கு
நான் பாத்திரவான் இல்லை. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவா? சொஸ்தமாவான். அங்க வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? போகல. அந்த வேலைக்காரன் சொஸ்தமானானா இல்லையா? சொஸ்தமானா. ஜெப ஆலய தலைவன் யவீரு, நீங்க என் வீட்டுக்கு வந்து என்னுடைய குழந்தையின் மேல் நீங்க கையை வைத்து ஜெபியுங்கள், என் பொண்ணு என்ன செஞ்சிருவா? பிழைத்து கொள்ளுவாள். அப்போ யவீரு கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எப்பா நான் உன் வீட்டுக்கெல்லாம் வரணும்னு தேவையில்லை, எங்க நிக்கிறேனோ இங்கே நின்று கொண்டு நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் மகள் பிழைத்து கொள்ளுவாள். அதற்கு அவருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? இருக்கு. நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் அந்த மாதிரி சுகத்தை பெற்றுக்கொண்டாரா இல்லையா? பெற்றுக்கொண்டார். ஆனா ஏசு கிறிஸ்து அப்படி சொன்னாரா? அங்க யவீருவோட வீட்டுக்கு போனாரா? யவீருவோட வீட்டுக்கு என்ன செய்கிறார்? செல்கிறார். ஏனென்றால் யவீருவின் விசுவாசத்தின் அளவு அதுதான். நீங்க என் வீட்டுக்கு வந்து என்னோட பிள்ளையின் மேல என்ன செய்யணும்? கையை வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு அங்கு வல்லமை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம், என் வீட்டுக்கெல்லாம் நீங்க வர வேண்டாம், இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யுங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அங்கு அந்த அளவுக்கு வல்லமை என்ன செய்து வெளிப்படுது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் எப்படியாவது அவருடைய ஆடையை தொட்டால் போதும், நான் என்ன செஞ்சிருவேன்? சொஸ்தமாவேன். அவங்க நல்ல விதமாக ஆரோக்கியமாக இருந்து இதை சொல்லல. படுத்த படுக்கையாக மரண படுக்கையில இருக்கிறாங்க. அந்த நிலைமையில அவங்க எழுந்து போய் கூட்டத்துக்குள்ள போகிறதுங்கிறது ஒரு நடக்காத ஒரு காரியம். ஆனா அது செய்கிறதற்கு அங்க வல்லமை வெளிப்பட்டுச்சா இல்லையா? வெளிப்பட்டுச்சு. இததான் இந்த வசனம் சொல்லுது. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவருக்கு செய்ய வல்லமையும் இருக்கு, விருப்பமும் இருக்கு. ஆனா அந்த வல்லமையும் விருப்பமும் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் அளவின்படிதான் அது என்ன செய்யும்? வெளிப்படும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இறங்கி வந்தாரா? ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு தம்முடைய குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவா என்ன செஞ்சாரா? தேவன் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய சித்தம் அப்போ இதுல என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஒருவர் கூட கெட்டு போக கூடாது. தீத்து 2:11 சொல்லப்பட்டிருக்கும், எல்லோரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவ கிருபை என்ன செஞ்சிருக்கு? பிரசன்னமாகி இருக்கிறது. 2 பேதுரு 3:9 சொல்லப்பட்டிருக்கும், தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தனது வருகையை குறித்து வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறாரா. ஒருவர் கூட அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டு இருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த ரட்சிப்பு சிலுவையில கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்புக்கு என்ன தேவையோ அதை அங்கு செய்து முடித்து விட்டார். என்னுடைய கேள்வி, எல்லோரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களா இல்லையா? தேவனுடைய சித்தம் எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது, ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். அதுதான் அவருடைய விருப்பம். அதுதான். அது நடந்திருக்குதா நடக்கலையா? இப்போ வரைக்கும் என்ன செய்யல? ஏன் நடக்கல? யார் ஒருவர் அந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. அப்போ தேவன் அவருடைய பங்கை சிலுவையில செஞ்சு முடித்து விட்டார். அதற்கு யாரு ஒத்துழைக்கிறாங்களோ அவங்க அந்த கிருபையை அங்க என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க.
அப்போ தேவன் செயல்படுகிறதற்கு அவர் மட்டும் போதுமா? நாம ஒத்துழைக்கணுமாங்க? நாம் ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடியும் வாசிக்கலாம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த ரட்சிப்பை பெறுகிறதுக்கு நீங்க என்ன ஒத்துழைப்பு செஞ்சீங்க? சிலுவையில போய் நம்ம கைகள்ல ஆணி அறையப்பட்டுச்சா? இல்ல. நாம ரத்தம் சிந்தினோமா? இல்ல. நாம முள்முடி சுமந்தோமா? இல்ல. அங்கு இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அங்கு ரட்சிப்பும் கொடுக்கப்பட்டாயிற்று. அதை பெற்றுக்கொள்றதுக்கு இதுல நம்மோட பங்கு என்னன்னா, அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால் செய்ய முடியாத ஒன்றை அவர் அங்கு செய்து முடித்து விட்டார். நம்மால் செய்யக்கூடிய ஒன்றை நம்ம பங்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அது போலதான் உங்க சூழ்நிலையிலையும், உங்க சூழ்நிலைகளை சரி செய்யறது உங்களால முடியாது. உங்க நோய்களை சரி செய்யறது உங்களால முடியாது. உங்களால செய்ய முடியாதத அவர் செய்கிறதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்களால செய்ய முடிகிறது என்னன்னா, அதை மட்டும்தான் அவர் உங்களை செய்ய சொல்லி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ளே என்ன அளவு அந்த விசுவாசம் செயல்படுகிறதோ அந்த வல்லமையின் படியே அவருடைய வல்லமை என்ன செய்யுமா? வெளிப்படுமா. இது எத்தனை பேருக்கு நம்மள தெரியும்? நான் எந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுதான் அவர் செயல்பட முடியும் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? தேவன் தரல, தேவன் செய்யல, அவருக்கு சித்தம் இல்ல, அவருக்கு சித்தம் வரும்போது அவர் செய்யட்டும் சொல்லி எத்தனை பேர் அவர் கொடுத்த ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய வல்லமைய நம்ம தடுக்க முடியும். இந்த சத்தியம் நமக்கு தெரியுமா? இன்னைக்கு 2 சம்பவங்கள் உதாரணங்களோட பார்க்கலாம். நாம நம்ம வாழ்க்கையில எந்த இடங்கள்ல அவரை நம்ம தடுத்து கொண்டு இருக்கிறோங்கிறது நமக்கு என்ன செய்யும்? தெரியும். சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். யாரை குறிச்சு இதுல சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்களா? திரும்பி தேவனை பரீட்சை பார்த்தாங்களாம். பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். அவரை நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. நாம அவருடைய வல்லமையை கூட்டவோ குறைக்கவோ நம்ம முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும்னா, அவருடைய வல்லமையை நம் வாழ்வில் செயல்பட விடாமல் தடுக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வல்லமையை நம் வாழ்வில் செயல்படாமல் நம்மால் தடுக்க முடியும். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நம்ம முன்னாடி 2 தெரிந்தெடுப்பு இருக்கு. ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்குது. இதுல நாம எதை தேர்ந்தெடுக்கணும், நமக்கு தேர்ந்தெடுக்க தெரியாது என்பதற்காக நமக்கு அங்கு ஆலோசனை நம்ம நினைக்கிறோம். இது ஆலோசனை இல்லை, இது என்னது? கட்டளை.
நீயும் உன் சந்ததிகளும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். யாரு ஜீவனை தெரிந்து கொள்ளணுமா? நாம தான் தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் தேவனுடைய வல்லமைய நம்மால தடுக்கவும் முடியும், அது வெளிப்படுறதுக்கு நம்ம ஒத்துழைக்கவும் முடியும். இந்த தேர்ந்தெடுக்கிற இந்த உரிமைய அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரா? நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் தேவனையும் தேர்ந்தெடுக்க முடியும், உலகத்தையும் தேர்ந்தெடுக்க முடியும். நீங்க நோயையும் தேர்ந்தெடுக்க முடியும், அவர் கொடுத்த சுகத்தையும் தேர்ந்தெடுக்க முடியும், அவர் கொடுத்த வாழ்வையும் நீங்க தேர்ந்தெடுக்க முடியும், நீங்க கட்டுகளையும் தேர்ந்தெடுக்க முடியும். இது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட உரிமையை தேவன் தடுக்க மாட்டார். இது ஒரு ஆவிக்குரிய விதி. அப்படி அவர் செய்கிறதா இருந்தா சிலுவையில கொடுத்த ரட்சிப்பை எல்லோரும் அங்க என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? பெற்று கொண்டிருந்திருப்பார்கள். எல்லோரும் பெற்று கொண்டிருக்கிறார்களா? இல்லை. அவரவருடைய தனிப்பட்ட உரிமை. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். இங்க இஸ்ரவேல் மக்கள் தேவன் என்ன செஞ்சாங்களா? மட்டுப்படுத்தினாங்களாம். அப்படின்னா அவருடைய வல்லமையை அவங்க ஒண்ணும் பண்ணல. அவர் வல்லவர், சர்வ வல்லவர். ஆனா அவர் வல்லமைய என்னிடம் செயல்பட விடாமல் நான் என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் அங்க அதை தடுத்தாங்களாம். அவங்க எப்படி தடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நாம அதை செய்யாம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். எப்படி தடுத்தாங்க? இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல பல கட்டுகளோட இருந்தாங்க. அடிமைத்தனம். அடிமை அப்படின்னா அவங்க ஆயுள் முழுவதும் மரிக்கும் வரையில அவங்க அடிமையாக தான் இருக்கணும். அடிமைகளுக்கு எதிர்காலம் என்று ஒன்று கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த மக்களை அவர் பலத்த அற்புதங்கள் செஞ்சு, ஒரு அற்புதம் 2 அற்புதம்லாம் இல்ல, பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் அதெல்லாம் செஞ்சு அங்க எகிப்துல இருந்து என்ன செய்கிறார்? மீட்டு கொண்டு வருகிறார். எகிப்துல இருந்து வந்த பிறகும் அவங்க கானான் தேசம் வருகின்ற வரை அங்கு அற்புதங்களும் அடையாளங்களும் தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். தேவதூதர்களின் சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டாங்க. வனாந்தரத்துல அவர்களுடைய உடை பழசா போகல, அவர்களுடைய செருப்புகள் பிந்து போகல. பகல்ல மேக ஸ்தம்பம் கொடை மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சது? போனது. இரவுல அக்கினி ஸ்தம்பம் அவங்களுக்கு வெளிச்சமா இருந்துதான். அவருடைய பிரசன்னத்திலே அவங்க என்ன செய்யறாங்க? போறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் அங்க கானான் தேசத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சு அங்க கூட்டிட்டு போகிறாரே தேவன், அவருடைய சித்தம் என்னவாக இருக்க முடியும்? அவர் என்ன வாக்கு கொடுத்திருந்தார்? இந்த மக்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருந்தார்? பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக நான் கொடுத்தேன். நல்லா பாத்தீங்கன்னா அங்க பழைய ஏற்பாடுல ஆரம்ப கால இதுல உள்ள உபாகமம், எண்ணாகமம், லேவியராகமம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுவார். இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தேசம். பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு சொந்தமா கொடுத்து விட்டேன் சொல்லி அங்க என்ன செய்கிறார்? வாக்கு கொடுத்து கூட்டி வருகிறார். இப்போ தேவனுடைய சித்தவங்க என்ன? இந்த மக்களை அந்த தேசத்துக்குள்ள என்ன செய்யணும்? கொண்டு போய் விட வேண்டும். என்னுடைய கேள்வி, எல்லோரும் அந்த தேசத்துக்கு போனாங்களா? அங்க தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேறியதா? இல்ல. யாரு ஒருத்தங்க அதை விசுவாசிச்சாங்களோ அவங்க தான் அந்த தேசத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க? போனாங்க. அங்க என்ன நடந்தது தெரியுமா? கானான் தேசத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதுல உள்ள மக்களுக்கு அந்த தேசத்தை போய் வேவு பார்க்கணும்னு ஒரு ஆசை. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை பரீட்சை செஞ்சு பார்க்கவே கூடாது. ஏன்னா அதுல நமக்கு என்ன வரும்? அங்க அவிசுவாசம் வரும். அங்க அவர் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு, அதை உள்ள போய் சோதிச்சு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு என்ன அங்க தேவை இருந்தது? தேவனுடைய சித்தம் அது இல்லை என்றாலும் அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு அவர் அங்க இடம் கொடுக்கிறார், அனுமதி கொடுக்கிறார். அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்து அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னு சொன்னா 12 பேர் உள்ள வேவு பார்க்க போறாங்க. அதுல 10 பேர் சொல்லுகின்ற தகவல் என்ன அப்படின்னா, இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அங்க உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ராட்சசர்கள். அவங்களுடைய கோட்டை பலமா இருக்குது. அவங்கள சண்டை போட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அவங்க பார்வையில நம்மளை பார்க்க வெட்டுக்கிளிகள் போல இருக்கு. எங்க பார்வையிலேயே எங்களை பார்க்க எப்படிதான் இருக்குது? வெட்டுக்கிளி போலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க துர்ச்செய்திய பரப்புனாங்களாம்.
அவங்க சொன்ன செய்தி உண்மையா பொய்யா? உண்மைதான். அங்க ராட்சசர்கள் தான் இருந்தாங்க. அங்க கோட்டை பலமா தான் இருந்தது. அந்த கோட்டை சவர்ல ரதங்கள் ஓட முடியுமா? கோட்டை சவர்ல ஹோட்டல் கட்டி வச்சிருந்தாங்களாம், வீடுகள் இருந்துதான். அந்த மாதிரி ஒரு பலம் வாய்ந்த கோட்டை தான். ராட்சசர்கள் பக்கத்துல மனுஷனை வச்சு பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கும்? வேட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கும். அவங்க பொய்யெல்லாம் சொல்லல. இத கேட்ட உடனே அங்க என்ன நடந்தது பாருங்க. எண்ணாகமம் 14:1-2. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த மக்களுக்கு அங்க என்ன வருது? பயம் வருது. அந்த பயம் எதை கொண்டு வருது? புலம்பலையும் அழுகையையும் கொண்டு வருது. இன்னும் அவங்க சண்டை போடவே போகல. இன்னும் அந்த தேசத்துக்குள்ளே அவங்க என்ன செய்யல? போகல. அங்க ராட்சசர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை தான் அவங்க கேக்குறாங்க. அங்க அவங்களுக்கு என்ன வந்துட்டு, அவங்க சண்டை போடுகிற மாதிரியும், அந்த சண்டையில அவங்க தோத்து போய் அவங்க இறந்து போகிற கற்பனைக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வந்துட்டாங்க. இததான் அங்க சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் திரும்பி பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். தேவனுடைய வல்லமை அவர்கள் வாழ்வில் செயல்பட விடாமல் தடுத்தார்களாம். எப்படி? அவங்க ராட்சசர்களை பார்த்து பயந்து அழுதது தேவனுடைய வல்லமையை தடுத்துச்சான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ராட்சசனை பார்த்து சாதாரணமா பயம் வருமா? வராதா? வரதா செய்யும். ஒரு ராட்சசனோடு சண்டை போட்டா நம்ம ஜெயிப்போமா? தோத்து போவோமா? தோத்துதான் போவோம். அந்த மக்கள் அழுது புலம்பினது தேவனுடைய வல்லமை அவர்கள் வாழ்வில் செயல்பட விடாமல் தடுத்தது. ஏனென்றால் இவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? சொந்தமாக கொடுத்தேன். அப்ப இந்த மக்களோட வேலை என்ன? விசுவாசத்தோட உள்ள போய் அந்த நாட்டுக்குள்ள போக மட்டும்தான் செய்யணும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இவங்க யுத்தத்தை எப்படி பார்க்கறாங்க? நான் அல்லவா ராட்சசனோடு சண்டை போட வேண்டும்? ஏன் வல்லமையில, என்னோட பலத்துல நான் எப்படி ராட்சசனை சண்டை போட முடியும்? எப்படி இந்த கோட்டையை தாண்டி நான் உள்ள போக முடியும்? இந்த அவிசுவாசமானது அங்கு தேவனுடைய யுத்தமாக இல்லாமல் அது அவங்க பலத்துல அங்க என்ன செய்யுது? மாறுது. அவங்க பலத்துல அவங்களால இந்த ராட்சசனை என்ன செய்ய முடியாது? போரிட முடியாது. தேவனுடைய வல்லமை அங்கு தடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை, நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை சொந்தமாக கொடுத்தேன். இந்த வார்த்தையை அவங்க அங்க விசுவாசிச்சாங்களா? இல்ல ராட்சசனை பார்த்து பயந்தாங்களா? ராட்சசனை பார்த்து பயந்தாங்க. இந்த அவிசுவாசமானது அது உண்மைதான். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். அங்க ராட்சசன் இருந்தது உண்மை, கோட்டை பலமாக இருந்தது உண்மை, அந்த மக்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மை. ஆனா அவங்க சொன்ன உண்மை தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தது. அந்த அவிசுவாசம், அவங்க தேவனை நம்பாமலாம் இல்ல. நல்லா கவனிங்க, இதுல நிறைய ஒற்றுமைகள், நமக்கும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். அவங்க தேவனை நம்பாமலாம் இல்ல. அவங்க நம்ப போய் தான் அங்க எகிப்து தேசத்துல இருந்து என்ன செய்யறாங்க? கிளம்பி வெளியே வராங்க. அவங்க அதை விசுவாசிக்க போய் தான் கானான் முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தையை அவங்களால நம்ப முடியல. அங்க பார்க்கின்ற அந்த உண்மையானது தேவனுடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு ஒரு அவிசுவாசத்தை கொடுக்கிறது. அந்த அவிசுவாசம் தேவனுடைய வல்லமை செயல்பட விடாமல் தடுக்கிறது. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். நாமளும் சொல்றோம் இல்லையா, நான் தேவனை நம்புகிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன். ஆனா உங்க வாழ்க்கையில எதிர்படுகின்ற ராட்சசர்களையும், ராட்சசர் அப்படிங்கிறது உங்களுடைய நோய்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள், கட்டுகள், சூழ்நிலைகள், உங்களை அவமானப்படுத்துகின்ற சூழ்நிலைகள், எது எது இருக்குதோ அது உங்களுக்கு ராட்சசர் தான்.
நீங்க இத பார்த்து பயந்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த அவிசுவாசம் தேவ வல்லமையை உங்கள் வாழ்வில் தடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ளுகின்ற ராட்சசர்களை பார்த்து நம்ம பயந்து புலம்புறோமா? இல்ல, யுத்தம் கர்த்தருடையது. இந்த பிரச்சனையை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். என் சரீரத்தில் இருக்கிற நோயை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கினார். இந்த குறைவுகள் என்னை மேற்கொள்ள முடியாது. இவை எல்லாவற்றிலும் என்னை ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்துவினாலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருக்கிறேன். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். இப்படி நம்ம ராட்சசனை பார்த்து சொல்றோமா? இல்ல பயந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறோமா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நீங்க தேவனை நம்பி இருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவர் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம். ஆனா உங்க சூழ்நிலைகள்ல உங்க ராட்சசனை பார்த்து பயந்து புலம்புனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தேவனை விசுவாசிக்கவில்லை. அந்த இடத்துல அந்த அவிசுவாசம் தேவனுடைய வல்லமையை உங்க சரீரத்துல உங்க வாழ்வுல செயல்பட விடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேவன் செயல்படலன்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது யாரு? நாம தான் தடுத்து கொண்டிருக்கிறோம். அவிசுவாசம். நீங்க தேவனை நம்பி இருந்து உங்க சூழ்நிலைகள்ல நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து பயந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தேவனை என்ன செய்யல? விசுவாசிக்கல. ஏன்னா வார்த்தை என்ன சொல்லுது? வார்த்தை வேற, அவர் வேற கிடையாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே எப்படி இருந்ததா? தேவனாய் இருந்தது. உங்க சூழ்நிலைகள்ல அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நீங்க ஏற்றுக்கொள்ளல, அதை விசுவாசிக்கலன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க தேவனை நம்பவில்லை என்று அர்த்தம். அந்த அவிசுவாசம் அங்கு என்ன செய்கிறதா? தேவ வல்லமையை தடுக்குது. அந்த இடத்துல நீங்க ஜீவனை தேர்ந்தெடுக்காமல் அந்த இடத்துல நீங்க மரணத்தை தேர்ந்தெடுக்கிறதுனால அந்த ஜீவன் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க ஜீவனை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கிறதோட முடிந்து போனதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, தினம் தினம் நம்ம சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் எதை தேர்ந்தெடுக்கிறேன்? நம் கரங்களில் தான் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும், ஒவ்வொரு எண்ணங்கள்லையும், ஒவ்வொரு பேச்சுகளிலும், ஒவ்வொரு செயல்களிலும் நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன்? நான் ஜீவனை தேர்ந்தெடுக்க போறேனா, இல்ல நான் சூழ்நிலைகள்ல உள்ள அந்த மரணத்தை நான் தேர்ந்தெடுக்க போகிறேனா? மரணம் அப்படிங்கிறது சரீரத்துல இறந்து போறது மட்டும் மரணம் இல்ல. குறைவும் ஒரு மரணத்தின் விளைவுதான். நோயும் ஒரு மரணத்தின் விளைவுதான். அவமானமும் ஒரு மரணத்தின் விளைவுதான். கட்டுகள், பிசாசின் பிடிகள், இருளின் ஆதிக்கம் ஒவ்வொன்றும் மரணத்தின் விளைவுகள் தான். ஒரு மரணம்ங்கிற செடியில இதெல்லாம் கனிகள். எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 சீஷர்களும் மலைக்கு போறாங்க. அவர் அங்கு மறுரூபமாகிறார். அந்த சம்பவம் முடிந்து அவங்க கீழே வரும்போது மற்ற சீஷர்களும் பரிசேயர்களும் ஒரு தர்க்கம், ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. வாக்குவாதம் என்ன அப்படின்னா, ஒரு அசுத்த ஆவி பிடித்த சிறுவனை அவருடைய தந்தை சீஷர்களிடத்தில் அழைத்து வருகிறார். சீஷர்களால் அந்த அசுத்தாவி என்ன செய்ய முடியல? விரட்ட முடியல. அந்த தந்தைக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவால விரட்ட முடியுமா? முடியாதா? அதை இயேசு கிறிஸ்துவிடமே அவர் கேட்கிறார். இந்த அசுத்த ஆவியை பிடித்த என் மகனை நான் கொண்டு வந்தேன், உம்முடைய சீஷர்களால் ஒன்று செய்ய முடியல, உங்களால் கூடுமானால் ஏதாவது செய்யும். அங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து வாயை திறந்து பேசியிருக்கலாம் மாட்டாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த சிறுவனுக்குள் இருந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழிக்கும். அவனை தண்ணீல தள்ளும், அவன் வாயிலிருந்து நுர வரும். இயேசு கிறிஸ்து அந்த ஆவி என்ன செய்யறாரு? விரட்டுகிறார். சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம். ஏனென்றால் அதற்கு முன்னாலதான்
மத்தேயு 10, லூக்கா 10வது அதிகாரத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து நீங்க நோய்களை சொஸ்தமாக்கி அசுத்தாவிகளை விரட்டி நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் அனுப்புவார். இந்த சீஷர்கள் அதை செய்துவிட்டு சந்தோஷத்தோடு திரும்பி வருவாங்க. இந்த நாமத்துக்கு, வார்த்தைக்கு நோய்கள் கீழ்ப்படுகிறதே, அசுத்தாவிகள் ஓடுகிறதே. அவங்க ஆச்சரியப்பட்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட சொல்லுவாங்க. இந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல அவங்களுக்கு சந்தேகம் இல்லை. அவங்க வந்து அவர்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதையே எங்களால செய்ய முடியல, நீங்க சொன்ன உடனே அது போகுது இல்லையா, ஏன் எங்களால் செய்ய முடியவில்லை? அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பார்க்கலாம். மத்தேயு 17, 19, 20. அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அசுத்தாவி போகாததுக்கு என்ன காரணம் சொல்றாரு? உங்களுடைய அவிசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்க மலையை பார்த்து போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மலையளவு விசுவாசம் தேவையில்லை. எந்த அளவு விசுவாசம் போதுமா? கடுகளவு விசுவாசம், ஆனா அதுல சந்தேகமே இல்லாத விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருந்தால் அது என்ன செய்யுமா? இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் என்று ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இந்த அசுத்தாவியை விரட்டுகிறதற்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு பின்னால் தேவனுடைய வல்லமை செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. இந்த சீஷர்கள் விசுவாசத்தோடு அங்க அது செயல்பட்டால் போதும், தேவ வல்லமை அதை என்ன செஞ்சிரும்? விரட்டி விட்டுரும். எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த அசுத்தாவி அலைக்கழித்ததோ அது போல அது சீஷர்களை பார்த்தும் அது என்ன செஞ்சிருக்கும்? அலைக்கழித்திருக்கும். அதை பார்த்த உடனே சீஷர்களுக்கு என்ன வந்துட்டு? பயம் வந்துட்டு. இந்த ஆவியை நம்மளால விரட்ட முடியுமா? அவங்க இவ்வளவு நாளும் பண்ணது யாரோட வல்லமையில பண்ணாங்க? தேவனுடைய வல்லமை. அவங்க வல்லமையில ஒன்றும் பண்ணல. அவங்க சிந்தனையில வந்த அந்த அவிசுவாசமானது அங்க தேவ வல்லமை செயல்பட விடாம என்ன செய்யப்பட்டுச்சா? தடுக்கப்பட்டது. இந்த அவிசுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதிர்மறையான ஒரு சக்தியின் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கிறது. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி தேவனுடைய வார்த்தையை நம்பும் போது நம்ம தேவன் மேல விசுவாசம் வைக்கிறோமோ, அது போல அவிசுவாசம் யார் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா, திருடன் மீது நம்பிக்கை வைக்கிறது, சாத்தான் மீது நம்பிக்கை வைக்கிறது. நம்ம வேண்டும் என்று யாரும் அவனை நம்புறது இல்லை. ஆனா நம்ம சூழ்நிலைகள்ல உள்ள குறைவுகளையும், நோய்களையும், கட்டுகளையும், பலவீனங்களையும், பிரச்சனைகளையும் நீங்க நம்புறது, அவன் மீது நீங்க நம்பிக்கை வைக்கிறது. இந்த அவிசுவாசம்ங்கிறது நீங்க அந்த பிரச்சனையை நம்புறது, உங்க நோயை நம்புறது, உங்க சூழ்நிலைகளை நம்புறது. இதெல்லாம் கொடுக்கறது யாரு? திருடன். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப நம்ம அந்த நம்பிக்கையை யார் மேல வச்சிருக்கிறோம்? பிசாசு மேல வைக்கிறோம். அந்த அவிசுவாசமானது தேவ வல்லமை செயல்பட விடாம என்ன செய்யும்? தடுக்கும். சிலுவையில எல்லாத்தையுமே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. எப்படி இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க உள்ள போனால் போதும், யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆனா ராட்சசரை பார்த்து என்ன செஞ்சுட்டாங்க? பயந்து அவிசுவாசத்தை பெற்று கொண்டு உள்ள அவங்களால என்ன செய்ய முடியல? போக முடியல. யாரெல்லாம் பயந்து அழுதாங்களோ அவங்கள ஒருத்தர் கூட கானான் தேசம் போகவில்லை. அவர்களுடைய சந்ததிகளும் யோசுவா காலேபும் மட்டும்தான் எங்க போனாங்க? கானான் தேசம் போனாங்க. இங்க இந்த சீஷர்களோட சம்பவத்துல அவங்க கண்ணால ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இதை நம்ம என்ன பண்ண முடியும் நினைத்த அந்த அவிசுவாசமானது, அவர் கொடுத்திருந்த அந்த அதிகாரம் தேவ வல்லமையை செயல்பட விடாம அவங்கள அங்க என்ன செய்து தடுக்கிறது. அவருக்கு அங்க சித்தம் இல்லாமல் இல்லை, விருப்பம் இல்லாமல் இல்லை. சீஷர்களுடைய அவிசுவாசம் அதை என்ன செய்கிறது? தடுக்கிறது.
இன்னைக்கும் உங்க பிரச்சனை இல்ல, உங்க சூழ்நிலைகள்ல உங்க நோயை குறிச்சு அந்த ரிப்போர்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? எனக்கு சுகர் குறையவே இல்லை, என்னோட இருதயத்துல இந்த துடிப்பு இப்படிதான் இருக்குது, பலகீனமா இருக்குது, எனக்கு இன்னும் ஸ்கேன் ரிப்போர்ட் மாறவே இல்லையே, டாக்டர் ரிப்போர்ட் மாறவே இல்லையே, என் சூழ்நிலையில இருந்து எனக்கு இன்னும் மாறவே இல்லை, என் சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றது, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அவருடைய வார்த்தைக்கு எதிரான ஒன்றின் மீது நீங்க நம்பிக்கையை வைக்கிறீங்க. அவர் வார்த்தை என்ன சொல்லுது? உங்க நோயை நான் சுமந்து கொண்டேன், உங்களுக்காக நான் ஒரு விலை கொடுத்திருக்கிறேன். நீங்க இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமா இருக்கிறீங்க. அவர் காசு பணம் பொருள் கொடுத்தெல்லாம் இதை வாங்கல. நமக்கு அது இலவசம், ஆனா அவருக்கு என்ன கிடையாது, அது இலவசம் கிடையாது. அவர் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்துதான் அந்த ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். சுகத்தை பெற வேண்டும் என்று நாம் விரும்புவதை காட்டிலும் அவர் அதிக ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய விலை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்றதுதான் இந்த உலகத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருடைய வல்லமையை மற்றவர்கள் காண்பார்கள். உங்க மூலமா அவர் எந்த அளவுக்கு செயல்படுறத நம்ம காண்பிக்கிறோமோ அந்த அளவுதான் வேதத்தை அறியாத மக்கள் நம் மூலமாக வேதத்தை என்ன செஞ்சுக்குவாங்க, அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப யாருக்கு அதுல ஆசை அதிகம்? அவருக்கு தான் விருப்பம் அதிகம். ஆனா நல்ல கவனிங்க, நோயை நீங்க பாப்பீங்க, வலியை நீங்க உணர்வீங்க. ராட்சசர்களை அவங்க பார்த்தாங்களா? பார்த்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் பார்த்த ராட்சசர்கள் உண்மை. கோட்டை பலமா இருந்ததா? இருந்தது. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன கொடுக்கப்பட்டுச்சு? உனக்கு இந்த தேசத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். அவங்க விசுவாசத்தோடு உள்ளதான் போகணும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அது போல நோய் உங்க சரீரத்துல இருக்கலாம், டாக்டர் ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கலாம், சரீரத்துல பலவீனத்தை உணரலாம். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க டாக்டர் ரிப்போர்ட்டை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அதன் மேல் நீங்க நம்பிக்கை வைக்கிறதினால் இந்த வல்லமை அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க பலவீனத்தை நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அதன் மேல உங்க நம்பிக்கையை வைக்கிறீங்க, அவிசுவாசத்தின் மேல் உங்க நம்பிக்கையை வைக்கிறீங்க. அதனால அந்த தெய்வ சுகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க படிச்ச அறிவை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதன் மேல உங்க நம்பிக்கையை வைக்கிறதுனால அந்த தேவ சுகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதே போலதான் உங்க குறைவுகளும். கர்த்தர் உங்கள் மெய்ப்பராயிருக்கிறார். அவர் பின்னாடி ஒரு ஆட்டுக்குட்டிகள். நம்ம மெய்ப்பருக்கு தானே கவலை. எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், எங்க என்ன வழி நடத்தி கொண்டு போகணும், என் தேவை என்ன? ஆட்டுக்குட்டி என்னைக்காவது மேய்ப்பன்ட்டு போய் நீ எந்த இடத்துல நீ கூட்டிட்டு போவ, எங்க சாப்பாடு தருவ, எங்க தங்க வைப்ப? அது கவலை யாரோட கவலை? மெய்ப்பருடைய கவலை. கர்த்தர் நம் மெய்ப்பர், நான் ஒன்றிலும் குறைவுபட மாட்டேன். அதுதான் அவருடைய வார்த்தை சொல்லுது. அப்ரஹாமின் ஆசீர்வாதங்களாம் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ரஹாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் கீழாகாமல் மேலாவோம், வாளாகாமல் தலையாவோம், செய்வதெல்லாம் வாய்க்கும். இது செஞ்சாதான் வாய்க்கும், அது செஞ்சாதான் வாய்க்கும் இல்ல, என்ன செஞ்சாலும் அது என்ன செய்யும், வாய்க்கும். இதற்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆனா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற குறைவுகள், நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், சாபம் நிறைந்த வார்த்தைகள், உங்க நம்பிக்கை அதன் மேல இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் நோய்களையும் சாபத்தையும் நீங்க சாத்தானையும் நீங்க பேச பேச அதன் மேல உங்க நம்பிக்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வைக்கிறீங்க. அந்த அவிசுவாசமானது தேவனை உங்கள் வாழ்வில் செயல்பட விடாமல் என்ன செய்கிறது, மட்டுப்படுத்துகிறது, கட்டுப்படுத்துகிறது. அவரோட வல்லமையை அது குறைக்கவும் முடியாது. ஆனா உங்க வாழ்க்கையில செயல்பட விடாம நீங்க கதவை என்ன செய்ய முடியும், பூட்ட முடியும். எத்தனை பேர் எத்தனை கதவை பூட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா? பூட்டி வச்சுட்டு அவர் இன்னும் செயல்படலைன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை கதவை பூட்டி வச்சிருக்கிறோங்கிறது நம்ம சத்தியத்தை கேட்டாதான் தெரியும். எந்த இடத்துலனா நான் அவருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பூட்டி வைத்திருக்கிறேன்.
நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமை நிறைந்த அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செயல்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அழகான ஒரு சாட்சி, இந்த வாரம் நடந்த ஒரு சாட்சி. ஒரு சகோதரி கேன்சர் நோயினால ரொம்பவே கடைசி கட்டத்துல இருந்தாங்க. அவங்க முடியாத ஒரு கட்டத்துல அந்த சகோதரி இருந்தாங்க. படுத்த படுக்கையா தான் இருந்தாங்க. நாங்க இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே அதிகார ஜெபம் செஞ்சுட்டு சத்தியத்தை கொடுத்து எழுத வச்சோம். நல்லா கேளுங்க, அவங்க படுத்த படுக்கையா இருந்தாங்க. எழுதுங்கன்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க? எழுத ஆரம்பிச்சாங்க படுத்திருந்து. ஏன்னா எழுதுறதுனால சுகம் இல்லை. நாங்க ஏன் எழுத சொல்றோம் அப்படின்னா, எழுதுறதுனால சுகம் வெளிப்பட போறது இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சுகம் கிடைத்து விட்டது. நீங்க சத்தியத்தை கேட்கும் போது என்ன நடக்கும்னா, உங்க உடம்புல ஏற்படுகின்ற வலி, உங்க டாக்டர் ரிப்போர்ட், மரணத்தின் பயம், உங்க சூழ்நிலைகள் சொல்லுகின்ற ராட்சசர்களை பற்றிய தகவல்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? ஓடிக்கிட்டு இருக்கும். சத்தியம் ஒரு பக்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? ஓடிக்கிட்டு இருக்கும். எழுதும் போது என்ன நடக்கும் தெரியுமா? மற்ற எல்லாம் வெளியில போயிரும், வார்த்தைகள் மட்டும்தான் சிந்தனையில நிரம்பி இருக்கும். அப்படி நிரம்பும் போதே சுகம் அங்க என்ன செஞ்சிடும்? வெளிப்பற்றும். நீங்க சமாதானத்துக்குள்ள போக முடியும். சமாதானத்துல உங்க விடுதலை இருக்குது. எழுத ஆரம்பிச்சாங்க. உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. தாழ்மையாக அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கும் போது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில அவங்க இருந்தாங்க. இவங்க எழுத ஆரம்பிச்ச உடனேயே வார்த்தைகளை பேசினாங்க, கேட்டாங்க, நாங்க கொடுக்குற எல்லாத்தையுமே செஞ்சாங்க. இதை கேட்க கேட்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் வேண்டாங்கிற நிலைமைக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. நல்லா கேளுங்க, தேவனுடைய வல்லமை எவ்வளவு அழகா செயல்படுறதுங்கிறதுக்கு இந்த சாட்சி ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டாக்டர் ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து ரேடியேஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அடுத்து இந்த சத்தியத்தை கேட்டு அவங்க எழுதி அதை பேசி இதுல ரொம்ப அழகா அவங்க அதை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. ரேடியேஷன் தேவையில்லைங்கிற இடத்துக்கும் என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. ரேடியேஷன் தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இதெல்லாமே ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் நடக்குது. அவங்களுடைய சகோதரி ஒருத்தங்க அவங்கள பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன சம்பவம் என்ன அப்படின்னா, 2018 நீ இந்த மாதிரி நிலைமையில தான் இருந்த, நீ பழைக்க மாட்ட, இது ரொம்பவே முடிஞ்சு போன ஒரு நிலைமையில நீ இருக்கிறன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. அதை கேட்ட உடனே நமக்கு சுகத்தை பெற முடியாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த சகோதரிக்கு வருது. மறுநாள் டாக்டர் செக் பண்றாரு, உங்களுக்கு ரேடியேஷன் தேவைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நல்லா கேளுங்க, முந்தின நாள் என்ன நடந்தது? ரேடியேஷன் தேவையில்லை. எப்ப அந்த அவிசுவாசத்தின் வார்த்தை போகிறதோ, அதை ஏற்றுக்கொள்றாங்களோ, மறுநாள் ரிப்போர்ட் என்னது? ரேடியேஷன் தேவை. உடனே அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற சகோதரி, இல்ல நீங்க சுகமாயிட்டீங்க, சத்தியத்தை நீங்க கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அந்த அவிசுவாசத்தை வெளியில எடுத்து அவங்கள மறுபடியும் எழுத வைக்கும் போது, மறுபடியும் டாக்டர் செக் பண்ணும்போது உங்களுக்கு ரேடியேஷன் தேவையில்லையே. டாக்டருக்கு குழப்பமா, இது என்ன உங்களுடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அவங்க இருக்கிறது எங்க இருக்கிறாங்க? ஹாஸ்பிட்டல்ல. அவங்க பக்கத்துல நோட்டு, போனு, பெண்ணு, சத்தியத்தை கேட்கிறாங்க, எழுதுறாங்க, என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. உங்க சரீரத்தை என்னால புரிந்து கொள்ள முடியல, குழப்பமா இருக்குதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் அது காண்பிக்கிறது. உங்க சரீரம் மாறிக்கிட்டே இருக்குது, இது எப்படி? அவங்கள சுத்தி இருக்கிற பேஷண்ட் எல்லாம் இந்த அக்காவை என்ன செய்யறாங்களா? பாக்குறாங்களா? உங்க சரீரத்துல என்ன மாற்றம்? எப்படி நடக்குது மாற்றம்? என்ன மாற்றம்? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு ரேடியேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கீமோ கொடுத்தா போதும், அதுவும் கொடுக்க தேவையில்லை, கொஞ்சம் கொடுத்தா போதும் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அவங்க அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அந்த இடத்துக்கு கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. இந்த சாட்சியில ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, ரேடியேஷன் வேண்டான்னு சொல்ற இடத்துல அவங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கும் போது மறுபடியும் அந்த நோய் அவங்கள என்ன செய்யுது? மேற்கொள்ளுது. ஆனா மறுபடியும் அவங்க விசுவாசத்துக்குள்ள போகும்போது அது என்ன செய்கிறது? ஓடி போகிறது. தேவனுடைய வல்லமை எவ்வளவு அழகா செயல்படுது பாருங்களேன். அவருடைய வார்த்தை எவ்வளவு சத்தியம் உள்ளதாக இருக்குது பாருங்களேன். நாம நினைக்கிறோம், ஒரு சின்ன வார்த்தை தானே நான் பேசுறேன், ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தையை நான் கேட்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம்.
தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில ஜீவனை தடுக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஒரு சாட்சி, இது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இந்த சாட்சியை பாக்குறதுக்கு அந்த வார்த்தை, அந்த வல்லமை எவ்வளவு அழகா செயல்படுதுங்க. அந்த வார்த்தை ஒன்னொன்னும் எவ்வளவு நிஜம். இயேசுவின் வாழ்வு செயல்படுதுன்னா அது ஆவிக்குரிய உலகத்துல அந்த வாழ்க்கை என்னதான் செயல்படுது. நம்ம கண்ணுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். ஏன்னா தேவன் எப்படிப்பட்ட இயல்புடையவர்? ஆவியானவரை உங்க கண்களால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதுக்கு ஆதாரம் என்னன்னா அவருடைய வார்த்தை. அவர் வார்த்தை என்ன சொல்லுது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களுடைய மாம்சத்தை உயிர்ப்பிக்கிறதுக்காக இருக்கிறார்னா அது சத்தியம். நீங்க எவ்வளவு பெரிய மரண கட்டுகள்ல இருந்தாலும் அவர் உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் இருக்கிறார். நீங்க அவரை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது அந்த உயிரை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்தோம். தேவன் நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் செயல்பட அவருக்கு வல்லமையும் இருக்கு, விருப்பமும் இருக்கு. அது கடந்த வாரம் பார்த்தது. இன்றைக்கு நாம எந்த அளவுக்கு அவருக்கு நாம ஒத்துழைப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவின்படி அந்த தேவ வல்லமை வெளிப்படும். உங்க சரீரத்துக்குள்ள போய் நீங்க சரி செய்யலாம் வேண்டாம். அது தேவ வல்லமை என்ன செஞ்சிரும்? சரி செஞ்சிரும். உங்க பிரச்சனைகள்லையும் சூழ்நிலைகள்லையும் போய் உங்களுக்கு தயவு பெற வேண்டிய மனிதர்கள், உங்க சூழ்நிலைகளை சரி செய்ய வேண்டிய பகுதிகள், உங்களுக்காக யுத்தம் செய்யறது நீங்க போக வேண்டாம். யுத்தம் கர்த்தருடையது. நீங்க செய்யறது விசுவாசிக்கிற இடத்தை மட்டும்தான் நீங்க அவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அந்த தெய்வ வல்லமை, தெய்வ தயவு, அந்த சுகம் வெளிப்படுற இடத்துக்கு நீங்க என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த ஒத்துழைப்பு நீங்க கொடுத்தால் போதும். உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது அவருடைய வல்லமை. உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறது அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை நிறைந்தவர், விருப்பமுள்ளவர். எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அளவின்படியே அந்த வல்லமை வெளிப்படுகிறது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்கள் கண்கள் பலவீனத்தை பார்த்தாலும், எங்களுடைய கண்கள் டாக்டருடைய ரிப்போர்ட், சரீரத்தில் உள்ள வலிகள், மற்றவர்கள் சொல்லுகின்ற அவிசுவாச வார்த்தைகள், உலக அறிவு, சூழ்நிலைகள்ல உள்ள தடைகள், அங்கு ராட்சசர் போல எங்களை மிரட்டி கொண்டிருந்தாலும் உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது யுத்தம் அது கர்த்தருடையதாக மாறுகிறது. எங்களுடைய நம்பிக்கையை பலவீனத்துல, டாக்டர் ரிப்போர்ட்ல நாங்க பார்க்கின்ற வலிகள், உணர்கின்ற வலிகள், சூழ்நிலைகள் உள்ள பிரச்சனைகளின் மீது எங்கள் நம்பிக்கையை நாங்கள் வைக்கும் போது அந்த அவிசுவாசமானது தேவ வல்லமையை தடுக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்தீர். எந்தெந்த இடத்தில் நாங்கள் உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும், இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்தில் உமக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் நாங்கள் மரணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் சாத்தானுடைய வல்லமையையும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்ற இடத்தை எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்தி இருக்கிறீர். மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறாங்க. அவங்க சரீரத்துல எந்த நோய்க்கும் பலவீனத்திற்கும் வலிக்கும் அதிகாரமே இல்லை. அவருடைய இரத்தத்தினால் நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய இரத்தத்தினால நீங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் காசு பணம் பொருள் கொடுத்து இதை வாங்கல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் உங்களை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமா இருக்கிறீங்க.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு என்ற உயர்ந்த நாமத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமம், நோய்களும் பேய்களையும் ஜெயித்த நாமத்தை அவர் நமக்கு சொந்தமாக கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். உங்களுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். உங்களுடைய சாபத்திற்கு பதிலாக அவர் அங்கு சாபமாக்கப்பட்டார். நீங்க சாபத்தின் விளைவுகளில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நோய்களில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பலவீனங்களை அவர் சிலுவையில சுமந்து கொள்றத பாருங்க. அவர் ஒவ்வொரு அடிக்கப்படும் பொழுதும் அவருடைய முதுகு தோல் கிழிக்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. எலும்புகள் எல்லாம் விடுபட்டு போயிருந்துதான். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி இருக்கிறார். உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய வலிகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டதை பாருங்க. அவருடைய இரத்தத்தால் நீங்க கழுவப்படுறத பாருங்க. உங்க உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உறுப்புகள் இயேசுவின் ரத்தத்தினால் இப்பொழுது கழுவப்பட்டு கொண்டிருக்கிறத பாருங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பலவீனம் மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் கேன்சர் நோய் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருதய பலகீனம், மூளை நரம்பு பிரச்சனைகள், தெளிவற்ற மனநிலை, எலும்புகளில் பிரச்சனை, ரத்தத்தில் பிரச்சனை, கண்கள்ல பிரச்சனை, நுரையீரல், இந்த பலவீனங்கள் இருக்க முடியாது. அவர் சுமந்து கொண்டதை பாருங்க. அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டதை பாருங்க. தேங்க்யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. இயேசுவின் தழும்புகளால நீங்க சுகமாக்கப்பட்டதை பாருங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், உறுப்புகளை முடக்கி வைக்கிறது, கேன்சர் நோயை கொடுத்து மரணத்தை கொடுக்க நினைக்கின்ற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கி கட்டி நான் கடலில் எறிகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தெய்வ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். தெய்வ சுகம் உங்கள் உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட செல்கள், அணுக்கள், திசுக்கள், நரம்புகள், உறுப்புகள், கண்கள், நுரையீரல், இருதயம், இரத்த ஓட்டங்கள், கர்ப்பப்பை, பித்தப்பை, கிட்னி, எலும்புகள், இடுப்பு எலும்பு, முதுகு எலும்புகள், மூளை நரம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே சீராக மாறட்டும், புதிதாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன். எந்த இடத்தில் உறுப்புகள் முளைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உறுப்புகள் புதிதாக உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் தழும்புகளினால் நீங்க சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினாலே முழுமையான விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.